சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். நமச்சிவாயம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியாக போயிட்டுருக்குமா. விருச்சகம் இவங்க எந்த கோவில்களுக்கு போகணும் சார்? விருச்சகம்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்குது. விருச்சகத்தில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சுயமரியாதை அதிகம் உடையவர்கள், அதிகம் பேசாதவர்கள், அதிகம் பேசக்கூடியவர்கள், அதிகம் மௌனம் காக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் விருச்சக ராசியில் தான். மௌனமாக இருந்து சாதிக்கிறாங்கன்னா அது அவங்க தான். சில பேர் கோபம் வந்தால் கத்திடுவாங்கள்ல, தாட் ஃபுட்னு என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் கத்துவாங்க. இந்த விருச்சக ராசி கோபம் வந்தால் அமைதியாக இருப்பாங்க, டோட்டலாக வித்தியாசமாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, மனசுக்குள்ளே அப்படி கர்வமாக இருப்பாங்க, வச்சு செய்வாங்க. தேல் இல்லைம்மா, அப்படி ஒரு நிமிஷத்தை ஒரு வாட்டி சொல்லி சொல்லி காமிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தமா. அப்போ இந்த ஆற்றலுடைய விருச்சக ராசி அன்பர்கள், விருச்சக ராசிக்கு இந்த பரிகார கோவில் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டப்பட்டமா, ரொம்ப ரொம்ப கடினம். அதில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 7 கோவில்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த விருச்சக ராசிக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திருவையாறு, இவங்க விருச்சக ராசி வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருவையாறு கோவில். இந்த கோவில் சாமி பேர் பஞ்சநதி ஈஸ்வரர். 5 நதி அங்கே ஓடுது. வெள்ளாறு, வெட்டாறு, வடவெட்டாறு, குருஆறு, காவிரியாறு, இதுதான் குடமுருட்டியாறு, காவிரியாறு. இதுதான் அந்த கோவிலுடைய சிறப்பா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், 5 நதி. அதனால் பஞ்சநதீஸ்வரர்னு அந்த சாமிக்கு பேர். அம்பாளுக்கு அற்புதமான பேர் தர்மசவர்தினின்னு பேர். அறம் வளர்த்த நாயகி, தர்மசவர்தினி, அறம் வளர்த்த நாயகி. இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த கோவிலில் சாமி அம்பாள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. மற்ற எல்லா சிவன் கோவில்லையும் ஏதாவது ஒரு திருநாள் அந்த சாமிக்கு என்ன நடக்குங்க, திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா. திருவையாறில் மட்டும் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நந்தி பிறந்த இடம், அதுதான் நந்தி. அப்போ குழந்தையே பிறந்துடுச்சு, அப்புறம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு திருவையாறில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாலும் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா. நாம் கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா ஆகிட்டோம், நமக்கு நந்திங்கிற குழந்தையாக பார்க்குறாங்க, நம்ம தன்னுடைய குழந்தையாக பார்க்குறாங்களா நந்தியை. அதனால தான் இவங்க அப்பா அம்மாவாக இருந்து சுத்துப்பட்டு 7 ஊர் அது அங்கேருந்து, அதாவது திருமழப்பாடி, திருப்பழனம், திருசோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர், திங்களூர், இந்த 7 கோவிலிருந்து நந்தியுடைய பையனுடைய கல்யாணத்துக்கு 7 விதமான மங்கள பொருட்கள் சீர்வரிசை வருது. இந்த முன்னின்று இந்த பஞ்சநதீஸ்வரரும் அறம் வளர்த்த நாயகி முன்னின்று நந்தி பெருமானுடைய கல்யாணத்தை பண்ணுறாங்க. அப்போது ஒரு தர்மமான ஒரு கோவில், புரியுதுங்களா, தர்ம சிந்தனையுடைய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் படைத்த ஒரு கோவில். ஒரு கருமி உள்ளே போனால் கூட வெளியில் வரும்போது தர்மமான தர்ம சிந்தனையோட வெளியில் வருவான். 10 பைசா கொடுக்க மாட்டான், வெளியில் வரும்போது தானம் பண்ணிட்டு வருவான். அப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு ஆலயம் திருவையாறு. இந்த கோவிலுக்கு எப்படி சார் போகிறது? திருவையாறு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்மா. இங்கே யாருமே, அங்கே தியாகராஜருடைய ஆராதனை உற்சவம் நடக்குது, அது அங்கே தான் நடக்குது. அதனால் நம்ம ரொம்ப அது பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. திருவையாறுன்னு லொக்கேஷன் போட்டாலே வந்துடும், எங்கேருந்து போனால். மெயினாக இது தஞ்சாவூர்லேருந்து போகலாம். தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், இதுதான் ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து திருவையாறு கட் பண்ணி ஈஸியாக உள்ளே வந்துடலாம். திருவையாறு டவுனில் மெயின்லி அந்த கோவில் இருக்குது. திருவையாறு கோவிலுக்கு தான் அவங்க போகணுமா. விருச்சக ராசி திருவையாறு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, என்னைக்கு போகணும், எந்த நேரத்தில் போகணும்? திருவையாறு இப்போ விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய காரகத்துவம் அங்கே அதிகம். சனி புதன் காம்பினேஷன். சனி புதன்னா அனுஷம் கேட்டை, ஏன்னா விசாகம் ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது. அப்போது
விருச்சக ராசிக்கு வந்து அவங்க பிறந்த நட்சத்திரமான ஜன்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. அவங்க அனுஷமோ கேட்டையோ அல்லது விசாகமோ எந்த நட்சத்திரத்தில் அவர்கள் பிறந்திருப்பார்களோ அந்த நட்சத்திரத்தில் அவங்க அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்பு. சப்போஸ் அன்றைக்கி ஒரு கால சூழ்நிலை அன்றைக்கி போக முடியல அப்படின்னா அந்த விருச்சக ராசி அன்பர்கள் எந்த கிழமையில் பிறந்தார்களோ பிறந்த கிழமையில் செல்வது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த அவங்களுடைய ஸ்டார், பர்த் ஸ்டார், அப்படி அது ஆப்ஷன் தான். அந்த பர்த் ஸ்டார் தான் வேல்யூவாக இருக்கும், 100% வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூவில் போக முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அவங்க பர்த்து அந்த டே என்ன வருதோ அந்த டேயில் அவங்க போகலாம். அதுவும் போக முடியலைன்னா அந்த ராசிக்குரிய கிழமை செவ்வாய், இது வந்து 3வது ஆப்ஷன் தான், கடைசி தான் இது. ஃபஸ்ட்டு 2 தான் அவங்க செய்யணும். ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தில் போகிறது தான் அவங்க சிறப்பு. ஏன்னா இருந்து எப்படியும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் கிட்ட வந்து சாமியை பூஜை பண்ணிட்டு வரேன்னா ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் நடக்காது. அப்போ இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகும்போது கரெக்டான நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் சென்று 3 மணி நேரம் இருந்துட்டு வர்றது தான் சிறப்பு. அப்படி தான் செய்யணும். அது கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும். நல்லது. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம். பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது. சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு. அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது. ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 hours கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 hours நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.